சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சுப்பிரமணிய வழக்கறிஞர் திமுக ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும், முன்னாள் பேரரசு தலைவர் திமுக என்.கே. பாபு ஐயா அவர்களுக்கும் இந்த பகுதியின் திராவிட கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த தோழர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு நீட் என்பது அந்த பெரியாராக சொல்வது போல கல்லூரிக்கு ஒருவர் செல்வது ஒரு தகுதியை முயற்சிக் கொள்வதற்குத்தான். அந்த கல்லூரிக்கு செல்வதற்கே ஒரு தகுதியை நேரா கிளம்பூர் நாங்கள் ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் ஆரணி தான் லஞ்சு. 8 லட்சம் ரூபாய் வருமானம் கொண்டவன் இந்த நாட்டில் ஏழையாம். அவன் பார்ப்பதாக இருந்தால் 8 லட்சம் சம்பாதிச்சாலும் அவன் வந்து அன்னமங்கலம் உள்ள போகாது. அந்த ரோட்ல போயிடும். ஆரணியிலேருந்து அப்படி பைபாஸ். இதுதான் சார் போனோம் வழி. 69% இடஒதுக்கீடு இல்லை. தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் 69% இடஒதுக்கீடு இருக்கிறது. அது திராவிட இயக்கங்களில், குறிப்பாக திராவிட கழகத்தில் தொடர்ச்சியான போராட்டத்தால் வந்த விளைவு. ஆனால் இதையெல்லாம் மறந்துவிட்டு, இதையெல்லாம் மறைத்துவிட்டு அப்பட்டமாக 10% உயர்சாதியை ஒளிபரப்பாக பேசப்படாத மக்களை திரட்டாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆணவத்தில் அங்கே பாஜக அரசு பார்ப்பன அரசாக இருந்து கொண்டு தொடர்ந்து உயர்சாதி ஏழைகள் என்ற போர்வையில் பார்ப்பனர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை அளித்திருக்கிறது என்பதை நாம் சரியாக தெரிந்து கொண்டு அரசியலை தினமும் படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் நீங்கள் அது தலையிடவில்லை என்று சொன்னால் அரசியல் உங்கள் வாழ்வில் தலையிட்டே தீரும் என்பதை உணர்ந்து இந்த பரப்புரை பயணம், நீட் எதிர்ப்பு, இடபிள்யூஎஸ் எதிர்ப்பு, இந்த திராவிட கழக மாணவர்கள் நடத்தும் இந்த பரப்புரை பயணம் மிக சிறப்பாக வெற்றியடைய வேண்டும் என்று புரட்சிகளை இளைஞர் முன்னணி வேலூர் நகரம் சார்பாக வாழ்த்துக்களை, நன்றிகளை, பாராட்டுகளை உரித்தாக்கி வாய்ப்புகள் என்று கூறிய நன்றி, வணக்கம்.